Hello my dear students, I hope you are all doing well. In the previous class, we have learnt verb and their divisions, especially the modal auxiliary verbs and their usages. Today, we are going to continue the rest of modal auxiliary verbs and the semi-modal, which is part of modal auxiliary. Dear students, modal auxiliary verb உடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத ஆரம்பிச்சோம் கடந்த கிளாஸ்ல. இன்னைக்கு அது தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து இந்த வகுப்பை பயனுள்ளதா ஆக்கிக்கங்க. புக்ல இருக்கக்கூடிய எக்சர்சைஸ் இத வச்சு நீங்க ஈஸியா வொர்க் அவுட் பண்ணலாம். வகுப்புக்கு போலாமா? My dear students, now we are going to learn the usage of shall. Okay, let's see what are the usages of shall and the work of it in the sentence. Okay, so we have to pronounce the word shall as it's given in the phonetics dictionary. So this is how we have to pronounce. Okay, these are the symbols. When we consider shall as a strong form of the verb, we have to pronounce it shall. Okay, not shall like that or any other way of pronouncing shall. Okay, what is futurity? So it says the future events. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில காரியங்களை நாம shall யூஸ் பண்ணி சொல்லலாம். For example, we shall meet our headmaster tomorrow அப்படினு சொல்றோம். இது நாம நிறைய நேரங்கள்ல நமது பள்ளிகள்ல நாம சொல்றோம். நம்ம ஆசிரியரை சந்திக்கலாம், தலைமை ஆசிரியரை சந்திக்கிற நேரங்கள்ல நாம என்ன செய்யலாம்? We shall meet our headmaster tomorrow அப்படினு சொல்லி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை நாம சுட்டிக்காட்டலாம். So அப்ப shall meet, shall auxiliary verb, meet is the main verb here. Yes, the second one is permission. When we ask permission, we can use the modal auxiliary shall. Shall I open the window? Shall I open the window அப்படினு கேக்குறோம். நான் ஜன்னல் கதவுகளை திறக்கலாமா அப்படினு கேக்குறோம் இல்லையா? அப்போ shall I open the window அப்படினு permission கேட்கலாம். இப்போ கிளாஸ் ரூம்ல அல்லது ஸ்மார்ட் கிளாसेसல நீங்க போயும்போது நீங்க இந்த மாதிரி கேட்கலாம். எஸ். தென் சஜஷன். சஜஷன் அப்படிங்கும்போது பரிந்துரை செய்தல். நம்மளுடைய ஒபினியனை, ஐடியாவை சஜஷனா கொடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நேரங்கள்ல நாம shall பயன்படுத்தலாம். Shall I apply for the scholarship? இப்போ நீங்க கேக்குறீங்க உங்க டீச்சர்ட்ட, நான் வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு தரக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது shall I apply for the scholarship அப்படின்னு கேட்கலாம். எஸ். தென் இன்டென்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டென்ஷன். இன்டென்ஷன் அப்படிங்கும் பொழுது எதிர்காலம் குறித்த திட்டம் உங்களிடம் இருக்கிற பொழுது உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது அதை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுடைய விருப்பமா இருக்கலாம். So you shall be appreciated for your good deeds. உங்க டீச்சரே சொல்லுவாங்க, நீங்க நல்ல பிள்ளையா இருந்து நல்ல ஒரு குட் பிஹேவியரோட இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? you shall be appreciated for your good deeds அப்படினு சொல்லுவாங்க. good deeds என்ன? நல்ல செயல்கள், நற்காரியங்கள் அப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ அதுக்கு shall பயன்படுத்தலாம். சோ என்னுடைய பார்வையில இது மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நாம சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா அப்ப shall meet, shall I apply, you shall, இதெல்லாம் வந்து என்னதான் shall இந்த சென்டென்சஸ்ல இப்படி பயன்படுத்தி இருக்கோம். உங்களுக்கு அதிகமா கேட்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்மிஷன் கேட்கும் பொழுது நாம பயன்படுத்துறதா இருக்கும். பெர்மிஷன் மேக்ஸிமம் shall பயன்படுத்துவீங்க. சஜஷன், சோ இது ரெண்டும் பிளஸ் ஃபியூச்சரிட்டி, எதிர்காலத்துல சிம்பிள் ஃபியூச்சர்ல கூட அல்லது ஃபியூச்சர் டென்ஸ்ல மேக்ஸிமம் நம்ம shall தான் பயன்படுத்துறோம். ஆக இந்த மூன்று நிலைகளிலும் shall உங்களுக்கு क्वेश्चनல கேட்கப்படலாம். நீங்களும் அதிகமா பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இங்க பாருங்க, should அப்படிங்கறத நாம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும் அப்படினு சொன்னா should. ஓகேங்களா?
எஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்சிஸ்டன்ஸ். சில விஷயங்கள் நாம வலியுறுத்தி சொல்லும் பொழுது இன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்முடைய கடமை, சில நேரங்களில் கடமையை வலியுறுத்துறதுக்காக ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸ் அமைக்கும் போது நம்ம பார்க்கலாம். அட்வைஸ், அட்வைஸ் அப்படிங்கும் பொழுது அறிவுரை கூறும் பொழுது, அது நீங்க மற்றவங்களா இருக்கலாம், பிறர் உங்களுக்கா இருக்கலாம். சரிங்களா? தென் டியூட்டி, இதுவும் நம்முடைய கடமை. இது ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் டியூட்டி அப்படிங்கிறதும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். சில இடங்கள்ல வந்து நாம வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது அதுக்கான வித்தியாசம் நமக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட சில கடமைகள், சில பொறுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. ஸோ ப்ரோஹிபிஷன் அப்படிங்கும் பொழுது தடை செய்யப்பட்ட, பேன் பண்ணப்பட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தருணங்கள்ல பயன்படுத்துறோம். இது எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறோம், என்ன மாதிரி யூசேஜுக்கு நாம அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இன்சிஸ்டன்ஸ் அப்படிங்கும் பொழுது யூ ஷுட் கம் ஆன் டைம், யூ ஷுட் கம் ஆன் டைம் சொல்லுவோம் இல்லையா. தம்பி மீட்டிங் ஆரம்பிக்கணும் 10 o'clock, நீ சரியா 10 o'clock ஆரம்பிக்கிற மீட்டிங்க்கு 9:45 வந்துடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்சிஸ்ட் பண்ணி சொல்றது, சில விஷயங்களை வலியுறுத்தி சொல்லுது. யூ ஷுட் கம், அப்ப ஷுட் பிளஸ் மெயின் verb. ஷுட் வந்து என்னது, மாடல் ஆக்சிலரி, நமக்கு தெரியும். கம் மெயின் verb in this sentence. So இது ரெண்டும் சேர்ந்து verb இந்த சென்டென்ஸ்ல. சரிங்களா? இப்போ ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து நாம should யூஸ் பண்ணலாம். பாருங்க, students should follow the rules. இது வந்து மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்களுடைய கடமை எது, பள்ளியில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை பின்பற்றி நடத்தல் என்பது. அப்போ students should follow the rules அப்படின்னு சொல்லலாம். அப்போ obligation அப்படிங்கிறது இங்க அது ஒரு கடமை என்று சொல்லப்படுகிறது. அப்போ should follow இது ரெண்டு சேர்ந்து இங்க verb ஆகிறது. சரிங்களா? The next one, advice. இங்க பாருங்க, you should study well. இப்போ உங்க ரிலேட்டிவ்ஸோ இல்ல டீச்சர்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்லா படிங்க அப்பதான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நேரங்களில் you should study well அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப should auxiliary, model auxiliary verb, study இங்க வந்து மெயின் verb. அப்ப இரண்டு சேர்ந்து இங்க என்னது, இந்த வாக்கியத்துல சென்டென்ஸ்ல verb அப்படின்னு சொல்றோம். டியூட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது you should attend the class regularly. You should attend the class regularly. இப்போ சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா பள்ளிக்கு தினந்தோறும் வர மாட்டாங்க, இடையில நினைச்ச நேரம்ல லீவ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல டீச்சர்ஸ் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கடமையை உணர்த்துறாங்க. டெய்லியும் தவறாம ரெகுலரா நீங்க ஸ்கூலுக்கு வந்தா தான் எல்லா பாடங்களும் முறையா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது, ஸோ உங்களுடைய டியூட்டி உங்களுக்கு வலியுறுத்தும் பொழுது you can use should. You should attend the class regularly. Then only you can grasp anything the teacher teach you அப்படின்னு சொல்லலாம். அப்ப should plus attend அப்படிங்கிறது இங்க verb இல்லையா. yes. Responsibility, நம்மளுடைய பொறுப்பு plus நம்மளுடைய கடமையும் சில நேரங்கள்ல he should be in the class. இப்போ டீச்சர் கேட்பாங்க, எங்க ராஜு எங்க அப்படின்னா கிரவுண்டுக்கு போயிட்டான், வெளியில போயிருக்கிறான், காம்படிஷன் போயிருக்கிறான், இல்ல அவன் கேண்டீன்ல நிக்கிறான் அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, he should be in the class now, go and call him அப்படி சொல்றாங்க இல்லையா. சோ அப்படிங்கும் பொழுது அவனுடைய கடமை என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பொறுப்பு என்ன, பாட வேளையில அவன் வகுப்புல இருக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. சோ அப்ப he should be in the class. அப்ப எந்த மாதிரி நேரங்கள்ல என்ன மாதிரியான கம்யூனிகேஷனுக்கு நம்ம should பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப he should be in the class. சோ இங்க be சேர்த்து தான் இது verb ஆகிறது, வலியுறுத்தி சொல்றாங்க. சரிங்களா? நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லும் பொழுது should பயன்படுத்தும். then prohibition. சோ தடை செய்யப்பட்ட சில விஷயங்களுக்கு நாம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், you should not enter into the room. இப்போ ஸ்மார்ட் கிளாஸ்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு, நினைச்ச நேரம் என்ன செய்யக்கூடாது, உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் முன்னாடியே வந்துருங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்ப you should not enter into the room in between during the class is going on அப்படிலாம் சொல்லலாம். சோ அப்ப prohibition, அதற்கு தடை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சோ இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, இங்க போகாதீங்க, ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது
don't enter அப்படினு சொல்லலாம். அதாவது you should not enter into this area, it's a very dangerous place அப்படினு சொல்லலாம். அப்போ should not enter இங்க verb should வந்து நமக்கு auxiliary verb னு பார்க்கணும். So I hope you have understood well about the usage of should. சரிங்களா? Now we are going to learn the usage of can. So we have to pronounce the word can as it is given here. So this is the phonetic script that we have to pronounce can. Okay? Yes. What are the usage of it? In most of the time we use the word can in our life, in our day-to-day life. பாத்தீங்கன்னா can அப்படிங்கறது அதிக நேரம் பயன்படுத்துவோம். I can, we can win the match அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப நமக்கு தெரியும், சில நேரங்கள்ல அதோட மீனிங் தெரியும். ஆனாலும் மேலும் என்னென்ன நேரங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க படிக்கலாம். சரிங்களா? Yes. Ability. First one, ability. Ability in the present, at present. Okay? இப்போ நம்மளால என்னெல்லாம் முடியும் அதை நாம சொல்ல வரும் பொழுது can பயன்படுத்தலாம். பாருங்க, ability. The next one, possibility. Third one, request. Fourth one, permission. Then capacity. So, இப்போ first one, ability. Ability எப்படி சொல்லலாம்? I can drive a car. என்னால கார் டிரைவ் பண்ண முடியும். என்னால swim பண்ண முடியும். I can swim well. I can drive a car. இது மாதிரி வாக்கியங்களுக்கு நாம can பயன்படுத்தலாம். So to express or to share your ability in the present. Yes. Then possibility. Next one, possibility. அதாவது possibility என்ன? சாத்தியக்கூறுகள், நடப்பதற்கு சாத்தியங்கள் உள்ளன அப்படினு சொல்லலாம். He can come tomorrow. My uncle can come tomorrow. My father can come tomorrow. அப்படினு சொல்லலாம் இல்லையா? சோ அப்ப he can come tomorrow அப்படிங்கிறதுக்கு can நாம பயன்படுத்தலாம். So this is modal auxiliary verb can. This is main verb. So can come, both come here as a verb. The next one, request. நாம சில நேரங்கள்ல வேண்டி கேட்டுக்கொள்ளுதல், தாழ் பணிந்து கேட்டுக்கொள்ளும் இல்லையா? சில நேரத்துல ஹெல்ப் கேட்கிறோம் இல்லையா? Can you help me to read this passage? Can you help me அப்படின்னு உங்க ஃப்ரெண்டை நீங்க கேட்பீங்க இல்லையா? கிளாஸ் ரூம்லயோ இல்ல வீட்லயோ இல்ல வேலை எங்கனாலும், Can you help me please? Can you help me to read? Can you help me to read this passage in English? அப்படிலாம் நீங்க கேட்கலாம். Okay? Yes. So next one, permission. What is permission? நமக்கு அனுமதி கேட்டு சில நேரங்கள்ல எழுதலாம் இல்லையா? எழுதுவோம், கேட்போம். ஓகே, அப்போ பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நாம சொல்லலாம், you can go home now. இப்போ உங்க டீச்சர்ஸ் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டடி டைம் அல்லது ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் கிளாஸ் வைக்கிறாங்க, ஒரு half an hour வைக்கிறாங்க. அப்ப முடிச்சு என்ன சொல்லுவாங்க? You can go home now. You can go home now. So அது மாதிரி பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது, அனுமதி கொடுக்கிற பொழுது நாம என்ன செய்யலாம்? can யூஸ் பண்ணலாம். can plus go. The next one, capacity. capacity என்ன? நம்முடைய திறமை, என்ன திறன் இருக்கிறது, திறன் அப்படின்னு சொல்றது இல்லையா? he can work hard. இப்போ இவரை வேலைக்கு அமர்த்தலாமா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இவர் லீனா இருக்காரு, இதை தூக்குவாரா, இந்த டேபிளை தூக்குவாரா, இந்த வேலையை செய்வாரா அப்படிங்கிற டவுட் வருகிற பொழுது என்ன சொல்லலாம்? he can work hard. அவரு கடின உழைப்பாளி, ஒர்க் பண்ணுவாரு. சோ இங்க மட்டும் இல்ல, இது மாதிரி பல இடங்கள்ல நாம என்ன செய்யலாம்? can யூஸ் பண்ணலாம். he can work hard. he can drive well. he can run fast அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். சோ அப்ப கெபாசிட்டி அப்படிங்கிற பொழுது அவருடைய திறன், எபிலிட்டியை சொல்றோம். இங்க எபிலிட்டிங்கும் பொழுது he can drive அப்படின்னு சொல்றோம். எபிலிட்டி, கெபாசிட்டி ஏறக்குறைய கொண்டு போகலாம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இந்த எபிலிட்டியை பேஸ் பண்ணி வாக்கியங்கள் கேட்கப்படுது இல்லையா? சோ எபிலிட்டியை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் பெர்மிஷன், ஓகே, பாசிபிலிட்டி கூட sometimes we can go for shall will யூஸ் பண்ணுவோம். பட் இங்க can பொறுத்தளவுக்கு ability and permission, okay, maximum கேட்கப்படுகிறது. Okay, now we are moving towards could. Okay, we are going to learn the usage of could. How do we pronounce it according to this phonetic script?
could. Okay, yes. So this is different from good. Okay, G-O-O-D சொல்றோம் இல்லையா, அது good, இது could. Okay, here could is used the past form of can. Okay, at the same time for future politeness also we are using. இப்போ கேனுக்கு பாஸ்டாவும் பயன்படுத்துகிறோம், மற்றபடி அட் ப்ரெசென்ட்லையும் ஃபியூச்சர்லையும் பொலைட்டாக சில விஷயங்களை கேட்கறதுக்கும் குட் பயன்படுத்துகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ரிக்வெஸ்ட். அதாவது ரிக்வெஸ்ட் அப்படிங்கும் பொழுது வேண்டி கேட்டுக்கொள்ளுதல், மிக பொலைட்டா. குட் யூ லெண்ட் மீ யுவர் பென், குட் யூ லெண்ட் மீ யுவர் பென் அப்படின்னா அங்கே வந்து அதிகாரத்தோட கேட்கறது இல்லை, ரொம்ப தன்மையாக கேட்கறது. சரிங்களா? குட் யூ லெண்ட் மீ யுவர் பென் ப்ளீஸ் அப்படி கேட்கலாம். சரிங்களா? அப்போ here could is modal auxiliary we are using in the when we ask question. Okay, then likelihood. உங்களுக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், விரும்புறீங்க. என்னது? could it be my cycle, could it be my cycle, இது என்னுடைய சைக்கிளா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு இல்லை, ஆனா நீங்க விரும்புறீங்க. likelihood, could it be my house, I will be happy, could it be my bicycle, I will be happy. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க to express your likelihood you can use could. The next one ability. திறமையை காட்டுவதற்கு குறிப்பதற்கு நாம் பயன்படுத்துறோம். Especially ability in past, not present, in the past. So can is used to express your ability in present, could is used to express your ability in past. He could work hard when he was young. இப்போ அவருக்கு ஒரு 50 வயது ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 வயது இருக்கிற பொழுது மிக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர், கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லும் பொழுது he could work hard when he was young but not now அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பாஸ்ட் டைம்ல அவருடைய எபிலிட்டியை குறிக்கிறதுக்கு நாம could பயன்படுத்தலாம். The next one possibility. ஸோ கடந்த காலங்களில் இப்படி இருந்திருந்தா இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டியை குறிக்கிறதுக்காக நாம could பயன்படுத்தலாம். If I were you, I could solve it easily. இப்போ ஃப்ரெண்டு ஒரு ப்ராப்ளம், ஒரு மேக்ஸ் போடுற இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ற, ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருந்தாருன்னா, ரொம்ப லேட்டா முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றீங்க if I were you, உன் இடத்துல நான் இருந்திருந்தா I could solve it easily, நான் ரொம்ப ஈஸியா முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இது பாஸ்டுக்கும் பயன்படுத்தலாம், பிரசன்ட்டுக்கும் நாம சொல்லலாம். if I were you, I could solve it easily, உன் இடத்துல நான் இருந்தா நான் இதை ரொம்ப ஈஸியா முடிச்சிருப்பேன். சிலர் சொல்லுவாங்களோ, உங்க ஃப்ரெண்டு உங்களை இரிட்டேட் பண்றது கூட சொல்லுவான், இல்ல உங்களை அப்ரிஷியேட் பண்றது கூட சொல்லுவாங்க. எஸ், ஸோ அப்போ these are the work of could. Okay, now we are moving to the usage of may. So may அப்படிங்கிறது நாம இந்த மாதிரி உச்சரிக்கிறோம், may அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டி, பெர்மிஷன், விஷஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம நிறைய வாக்கியங்களை நாம டே டு டே லைஃப்ல பேசுறோம். அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது, இட் மே ரெயின் இன் தி ஈவினிங், இட் மே ரெயின் இன் தி ஈவினிங் எப்படி சொல்லுவீங்க? இப்போ கிளவுடியா இருக்கு, ஈவினிங் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் மே ரெயின் இன் தி ஈவினிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஒரு பாசிபிலிட்டியை நம்ம சொல்றோம் இல்லையா, நடக்க வாய்ப்பு இருக்கிறது, நடக்கலாம் அப்படின்னு சொல்றோம். பாசிபிலிட்டி. எஸ். நெக்ஸ்ட் ஒன் பெர்மிஷன். இப்போ பெர்மிஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நாம பயன்படுத்துறோம். வகுப்புக்குள்ள வரதா இருக்கட்டும், இல்ல விடுமுறை விண்ணப்பம் எழுதுவதா இருக்கட்டும், ஸோ நிறைய நேரங்களில் மே பயன்படுத்துவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மே கோ ஹோம் நாவ். இப்போ எக்ஸ்ட்ரா டைம் நீங்க படிக்கும் பொழுது நான் வீட்டுக்கு போகலாமா, நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நேரங்களில் மே கோ ஹோம் நாவ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ ஒரு பெர்மிஷனுக்கு நாம ஒரு கேள்வி கேட்கிற பொழுது மே பொலைட்டா பெர்மிஷனுக்கு பயன்படுத்துகிறோம்.
ஸோ இதே மாதிரி மே ஐ கோ ஹோம் நவ் அல்லது மே ஐ கெட் இன். ஓகே, கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரு ஆகும்போது நம்ம கேட்போம் மே ஐ கம் இன் சார், மே ஐ கெட் இன், அது மாதிரிலாம் கேட்போம் இல்லைங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் விஷஸ். டு எக்ஸ்பிரஸ் யுவர் விஷஸ் யூ கேன் யூஸ் மே. ஃபார் எக்ஸாம்பிள் மே காட் பிளஸ் யூ. நிறைய நேரங்களில் இதை பயன்படுத்தியிருக்கோம். மே காட் பிளஸ் யூ, ஸ்டே பிளஸ்ட் அப்படிலாம் சொல்லும் பொழுது ஸோ மே பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டி, பெர்மிஷன், விஷஸ் எல்லாமே கேட்கக்கூடியது தான். மீண்டும் மீண்டும் இதிலிருந்து தான் மே சென்டென்ஸாக வச்சு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆக நீங்கள் இது மாதிரி சென்டென்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். Shall we move on to might? We have to pronounce the word might as it is given in the script. This is the phonetic script for the word might. Might. Okay, might. Yes. Don't pronounce might. Okay, might. That's all. G is silent here. Then the first one, permission. Permission and request. For both we can use might. See the example, might I borrow your book? So very rarely we use might. Okay, maximum in the most of the time we use may instead of might. Okay, so this is the past form of may. Okay, yes, might I borrow your book அப்படின்னு கேட்குறோம். உடைய புத்தகத்தை நான் கடன் பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன், பாசிபிலிட்டி. இப்போ சாத்தியக்கூறுகள் நடப்பதற்கு, ஒரு காரியம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற போதும் நாம மைட் யூஸ் பண்ணலாம். இட் மைட் ரெயின் இன் தி ஈவினிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பெய்யலாம், வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். தென் ஜென்டில் ரிப்ரோச் அப்படிங்கும் பொழுது இது என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப தன்மையா கண்டிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம தன்மையா கண்டிக்கிறோம். பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, you might have told me earlier about it. இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நடக்குது இல்லையா, இன்னைக்கு ஃபங்க்ஷனே தெரியாது, மறந்துட்டேன், இன்னைக்கு எக்ஸாம்னே எனக்கு ஞாபகம் இல்லை, நீ முன்னாடி சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி நேரங்கள்ல நாம might யூஸ் பண்ணலாம். you might have told me, okay, earlier about it. இதை பற்றி நீ முன்கூடியே என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு பாஸ்ட் ஈவென்ட்டுக்கு நாம எப்படி மைட் யூஸ் பண்றதுன்னு இங்க பார்க்கணும் இல்லையா? தி அதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்ல மைட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. he said that he might come that evening. அப்போ டைரக்ட் ஸ்பீச்ல இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா he said அல்லது he expresses. இங்க க்ளோஸ் கொட்டேஷன்ல வித்தின் யூனிட் கமாஸ்ல என்ன போட்டிருப்போம், சொல்லிருப்பாரு ஐ மே கம் திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல he said that he might come that evening அப்படின்னு சொல்றோம். அப்போ might உடைய வர்க் எல்லாம் இந்த சென்டென்சஸ்ல எப்படி வருதுன்னு நாம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து நாம might மேக்ஸிமம் கேட்பாங்க. சரிங்களா? எஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், now we are moving towards must. How do we pronounce this word must? This is the phonetic script. Must. Okay, let's learn the usage of must, the auxiliary verb must. First one is necessity. Necessity அப்படிங்கும் பொழுது தேவை, மிக அத்தியாவசியமான தேவை அப்படிங்கிறது சொல்லும்போது நம்ம பயன்படுத்துறோம். You must recite this poem. இந்த கவிதையை, இந்த பாடலை நீ கண்டிப்பாக மெமரி செய்து அல்லது மனப்பாடம் செய்து ஒப்பித்திருக்க வேண்டும். You must recite this poem. இதை நீ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும் பொழுது நெசசிட்டி, இது அவசியமானது, ஆகவே நீ ஒப்புவிக்க வேண்டும். ஸோ ரிசைட் அப்படின்னா ஒப்பித்தல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அது கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க மஸ்ட் பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடமை, அதாவது நமது பிரைம் டியூட்டி அப்படின்னு சொல்றோம், முதன்மையான கடமையா இருப்பது. ஐ மஸ்ட் ஹெல்ப் மை ஃப்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் a social habit of
people இல்லையா கண்டிப்பா இருக்கணும். I must help my friend அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னுடைய moral obligation, ஒரு கடமையா இருக்கிறது, என்னுடைய நண்பனுக்கு நான் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி compulsion, சில கட்டாயத்தின் பேரில் நிர்பந்திக்க பொழுது must யூஸ் பண்றோம். பாருங்க, I must teach you grammar. இப்போ உங்க ஆசிரியர் உங்களுக்கு சொல்லலாம், மற்ற பாடங்கள் நடத்துகிற பொழுது கிராமருடைய முக்கியத்துவம் மிக அவசியமான ஒன்று. ஒரு மொழியை கற்றுக்கொள்கிற பொழுது when you learn a language, any language, it's very important to learn grammar and its usages இல்லையா? அப்படிங்கும் பொழுது இந்த must நாம பயன்படுத்தணும். I must teach you grammar. நிறைய நடத்திருக்கோம். கிராமரும் இங்கிலீஷ் கிராமரா இருக்கட்டும், அது தமிழ் கிராமரா இருக்கட்டும், கிராமர் நாங்கள் நடத்தினால கண்டிப்பாக நடத்த வேண்டும். இட்ஸ் கம்பல்ஷன், கண்டிப்பான ஒன்று. ஓகே, எஸ். அப்போ இங்க ஐ மஸ்ட் டீச் யூ கிராமர் அப்படிங்கும் பொழுது இங்க மஸ்ட் நம்ம பயன்படுத்துறோம். இங்க மஸ்ட் ரிசைட், மஸ்ட் ஹெல்ப், மஸ்ட் டீச், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சென்டென்ஸ்ல verb. ஓகேங்களா? ஸோ மாடல் ஆக்சிலரி பிளஸ் மெயின் verb. ஓகே, ஆக்ஷன் verb ரெண்டும் சேர்க்கிற பொழுது இந்த சென்டென்ஸ்ல both come together as a verb, single verb. Certainty இல்லைங்களா? Certainty அப்படிங்கும் பொழுது ஸோ மிக உறுதியான ஒன்றை சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is an intelligent. சரிங்களா? he is an intelligent, he must be an IAS in the future, in future அப்படின்னு சொல்றோம். அப்போ certainty அப்படின்னா இது கண்டிப்பா நடக்கலாம். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க இந்த பிரைமரி ஸ்டேஜ்லயே ஸ்கூல் டேஸ்லயே ரொம்ப துருதுருன்னு இன்டெலிஜென்ட்டா பிரில்லியண்டா நல்லா படிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, ஃபியூச்சர்ல நல்லா வருவான், பெரிய அதிகாரியா வருவான், நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தருணங்கள்ல நாம மஸ்ட் பயன்படுத்தலாம். he is an intelligent student, he must be an IAS officer in the future அப்படிலாம் நம்ம சொல்லலாம். எஸ். ஸோ அப்ப when we mention or express a certainty we can use must. The next one is command. command அப்படிங்கும் பொழுது you must listen to me. இப்போ எப்படி சொல்லலாம், இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா you must obey the rules of the government அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த must அப்படிங்கிறது வந்து மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ளிகேஷனா இருக்கு. இது கடமை அப்படின்னு பார்த்தாலும் மிக அழுத்தமான ஒன்றை must சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் should, must நிறைய இடங்கள்ல நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். இது ரெண்டும் பாத்தீங்கன்னாலே should எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா for suggestion, for giving suggestion, for giving advice. Okay, you should obey the rules அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியா நீங்க சொல்லலாம். அதை அவங்க ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமல் போகலாம். you should write this exam அப்படின்னு சொல்லலாம். you should come earlier அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே அட்வைஸாவும் சஜஷனாவும் இருக்கலாம். ஆனா மஸ்ட்னு பார்க்கும் பொழுது it has more effective, it's more commandable அப்படின்னு பார்க்கும் பொழுது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மேக்ஸிமம் இந்த ஆப்ளிகேஷனும் இந்த கமாண்டும் பேஸ் பண்ணி கேட்கிறாங்க. இப்போ மஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமாண்ட், ஆர்டர் அதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ அதே சென்டென்ஸ்ல மஸ்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, you must obey the rules of the government, you must obey the rules and regulation of the school அப்படின்னு சொன்னா it has more stress in it. Okay, yes. இதுதான் shouldக்கு mustக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கிறோம். Okay, now let's move on to the semi models. So these are the parts of modal auxiliaries. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த செமி மாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இந்த மாடல் ஆக்சிலரி கூட வந்தாலும் நிறைய நேரங்கள்ல we construct questions and some other relevant model sentences. Okay, used to அப்படிங்கிறது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா used to, used to. அதே மாதிரி need to அப்படிங்கிறது need to. ought to, then dare to அப்படின்னு சொல்லுவோம். இது கூட வெறுமனே used அப்படின்னு மட்டும் நம்ம பயன்படுத்துறோம் நிறைய நேரங்கள்ல. so with to or without to நாம பயன்படுத்தலாம். சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அப்படிதான் வரும். எல்லா நேரங்களிலும் to ஓட தான் வரும் அப்படின்னு அவசியம் இல்லை. so with to, without to வரலாம் செமி மாடல்ஸ். சரிங்களா? yes, let's see a few examples for this. first one, used to அப்படின்னு பார்க்கும் பொழுது எதுக்கு இது பயன்படுத்துறோம் இந்த மாடல், இந்த செமி மாடல் ஆக்சிலரி அப்படின்னா to express the past habit
கடந்த காலங்களில் பழக்கமா இருந்த ஒரு விஷயங்களை நாம எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது used to பயன்படுத்துறோம். used. For example, I used to read newspaper every day but not now. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கடந்த ஆண்டு முழுவதுமாக நீங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ தமிழ் நியூஸ் பேப்பரோ வாங்கி படிச்சிருக்கீங்க. இப்போ அதை விட்டுட்டீங்க, அந்த பழக்கம் இல்லை நீங்க டெய்லியும் ஒரு 5 o'clock எழுந்திருப்பீங்க, இப்போ அந்த பழக்கம் இல்லை. அப்போ எக்ஸாம்ல கேட்டாலும் இல்லை நீங்களே டே டு டே லைஃப்ல பேசினாலும் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா I used to read newspaper every day last year அப்படி சொல்லலாம். I used to wake up at 5 o'clock every morning last year அப்படி சொல்லலாம். ஓகே, எஸ். need to அல்லது need எதுக்கு பயன்படுத்துறோம்? necessity. ஸோ அத்தியாவசியமான தேவை, அத்தியாவசியமான ஒரு தேவைக்கு குறிப்பிடும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் I need your help to complete this project அப்படின்னு பயன்படுத்தலாம். இப்போ இந்த need அப்படிங்கறத மெயின் வேர்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸோ I need your help அப்படிங்கும் பொழுது அங்க என்ன செய்யுது? ஒரு தேவை, ரெக்வயர்மெண்ட் அதை குறிக்கிறது. சரிங்களா? இப்போ மாடல் ஆக்சிலரி வரும் பொழுது நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம். I need not get your help, you need not come tomorrow, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே, ஸோ செமி மாடல் அப்படின்னு வரும் பொழுது நீட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு மீனிங் தரக்கூடியதா நம்ம யூஸ் பண்றோம். யூ நீட் நாட் கம் டுமாரோ அப்படின்னு சொல்றோம், நீ வர வேண்டியதில்லை, வர தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ought to. ought இத வேற மாதிரி நம்ம உச்சரிக்க கூடாது. this is the way to pronounce it. ought. ஓகே, எஸ். moral obligationக்கு பயன்படுத்துறோம். இப்போ obligation அப்படிங்கிறது நாம should படிக்கும் பொழுதும் must படிக்கும் பொழுதும் கூட நம்ம பார்த்தோம். இதுவும் அந்த வரிசையில தான் வருது. ought to அப்படிங்கும் பொழுது moral obligation. for example, you ought to respect the elders, you ought to respect the elders. நமக்கு முதியவர்களை, நமக்கு மூத்தவர்களை நாம் மதிக்க வேண்டும், வயதில் மூத்தவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்பது நமது மிக அவசியமான ஒரு கடமை, தவிர்க்க முடியாத ஒன்று. அதே போல you ought to obey the rules of the school, you ought to obey the rules and regulations of the government அப்படிலாம் சொல்லும் பொழுது கூட ought to பயன்படுத்தலாம். ஸோ இப்போ moral obligationங்கிற அந்த கேட்டகரியில இதெல்லாம் வருது. ஸோ இப்போ we should know how to use ought to here. Yes. Then last one is dare. Dare. So this is the, you have to pronounce this as a single one. So dare. Okay. Dare means what? Brave enough. Okay, brave enough. அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு போதுமான தைரியம் இருக்கிறது, கரேஜ் இனஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். அப்போ பாசிட்டிவா சொல்லணும்னா இது பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நார்மலா ஒரு சென்டென்ஸ்ல வரும் பொழுது கரேஜ் அப்படின்னு பார்க்குறோம். இங்க செமி மாடல் பயன்படுத்தும் பொழுது நீட் மாதிரியே டேரும் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கறதுக்கும் நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கும் பயன்படுத்துறோம். he daren't enter into the castle, he dare not அல்லது he daren't enter into the old castle. அப்புறம் என்ன அர்த்தம்னா he doesn't have the courage, he doesn't have the power to enter into the old castle. அப்படின்னு அர்த்தம் இந்த பழைய ரூம்ல, பழைய பில்டிங்குள்ள, பங்களாக்குள்ள போறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சினிமாவில் நீங்க பார்த்துருப்பீங்க, சில காட்சிகளில் பழைய பங்களோ இருக்கு இல்லையா, ஸோ பேய் வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுவாங்க. இந்த மாதிரி நேரங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். அப்போ டேர் அப்படிங்கிறது அந்த கரேஜ் தான். ஓகே, ஹவு டேர் யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி நெகட்டிவா சொல்லும் பொழுது he daren't enter into the old castle அப்படின்னா அவனுக்கு அங்கு போவதற்கு போதுமான தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ in the maximum of the time we use I used to பயன்படுத்தலாம், need to பயன்படுத்துறோம். ஸோ இதெல்லாம் ரேரா கேட்கக்கூடியது. ought to moral obligation நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ used உடைய ஒர்க் என்ன, need உடைய ஒர்க் என்ன, ought to, dare இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ almost we have completed the modal auxiliary verbs and their usages. So dear students, I hope you have understood it well.
keep on practicing it with the help of your textbook. உங்கள் புக் பேக்கில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இதை பேஸ் பண்ணி இதை மாடலாக வச்சுட்டு இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் மற்றொரு வகுப்பில் மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.